Hello friends, welcome to Time Pass. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே கூலிங்கா பாடியை கூல் பண்ற மாதிரி மூணு வகையான குச்சி ஐஸ் தாங்க வீட்ல செய்ய போறோம். ஐஸ் பார்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். அது வந்து மூணு ஃப்ரூட்டை வச்சு நான் செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு ஜூஸ் ஜார் எடுத்திருக்கேன். அதில் கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து நான் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். 3 ஃப்ரூட்டில் செய்ய போகிறோம். அதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு இது போல் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நல்லா அடிக்கணும். நல்லா மசிஞ்ச பிறகு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னொரு முறை அடிச்சுக்கிறேன். அப்போதான் வந்து நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த ஐஸ் பார்க்கு லெமன் எடுத்துக்கிறேங்க. லெமன் வந்து நான் பிழிஞ்சிட்டு அது ஐஸ் க்யூபாக மாற்றி வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 க்யூப் போட்டுக்கிறேன். 2 புதினா க்யூப் போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ளேவரோடு செய்ய போகிறோம். புதினா ஃப்ளேவரோடு லெமன் ஐஸ் பார் செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு பவுடர் சுகர் போட்டுட்டு நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஃபில்டர் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்த ஃப்ரூட்டுக்கு நான் தர்பூசணி தாங்க எடுத்திருக்கேன். வாட்டர்மெலன் அதையும் ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தர்பூசணி வந்து ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட மோல்டு இருக்குது. அந்த மோல்டில் நான் ஊற்றிக்கிறேன். இதில் ஃபுல்லாக லெமன் தான் ஊற்றிருக்கேன். நான் 6 லெமன் பார் செய்ய போகிறோம். இன்னொரு மோல்டு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 3ல் தர்பூசணி ஜூஸ் ஊற்றிக்கலாம். இன்னும் 3ல் கிரேப் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது வந்து கிரேப் ஜூஸு. இதை 3ல் ஊற்றிக்கலாம். நம்ம இது போல் வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க கடையை தேடி போக மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மீதம் இருக்கிறத இந்த பார்லேயும் ஊற்றி எடுத்து வச்சுடுங்க. அப்படி உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா டம்ளரில் கூட செய்யலாங்க. இப்போ 3 கிரேப்பு 3 வாட்டர்மெலன்லாம் செஞ்சுருக்கோம். நம்ம 90s கிட்ஸ் வந்து மறக்கவே முடியாது. நம்ம ரோட்டில் குச்சி ஐஸ் போனாவே ஓடி போயிட்டு அப்பா அம்மாவுக்கிட்ட அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். 8 hours கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இதை நீங்கள் டம்ளரில் செஞ்சீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக வருங்க. நான் வந்து இந்த ஐஸ் மோல்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸும் ஊற்றி வச்சுருக்கேன். புதினா க்யூப்ஸும் லெமன் க்யூப்ஸும் இதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி செய்யணும்னு வேணுன்றங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு குச்சி ஐஸை ஓப்பன் பண்ணலாம். லைட்டாக இது போல் தண்ணியில் டிப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து உடையாமல் உங்களுக்கு கிடைக்கும். இது வாட்டர்மெலன் எந்த அளவுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் சின்னதாக இது போலலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து பார் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் அதே போல் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரமெல்லாம் தண்ணியில் வைக்கக்கூடாது. நம்ம உடனே எடுத்துட்டு லைட்டாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு முழுசாக வந்துடும். இது என்ன பார்ன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேப்ஸ் பாரும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்தா அதில் கலர் பவுடர் தான் போட்டிருப்பாங்க. இல்லை ரோட்டில் போகிறதெல்லாம் கூட பசங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நார்மல் ஐஸ்கிரீமை விட ஐஸ் பார்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது குச்சி ஐஸு ஃப்ரூட்டை வச்சு நம்மளே குச்சி ஐஸ் செய்ய முடியும்னும் போது நம்ம ஏன் கடைக்கெல்லாம் குழந்தைங்களை அனுப்பணும்? பாருங்க, 2 பார் ரெடி. 3வது நம்ம இன்னொரு பார் எடுத்துக்கலாம். இதில் 6மே வந்து நான் லெமன் பார் தான் செஞ்சுருக்கேன். லெமன் குச்சி ஐஸு அதையும் வெளியே எடுத்துக்கலாம். குச்சி ஐஸ்னாவே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது. அது 90s கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன் பசங்களும் இப்போ நான் ஐஸ் பார் வாங்க போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. குச்சி ஐஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்குமே தெரியறது கிடையாது. இப்போ லெமன் பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸுங்களை வச்சு எல்லா ஃப்ரூட்லேயுமே இதை செய்யலாங்க. தண்ணியோடைய குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஐஸ் பார் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.